शेषादिवं शकलशोधरिपूर्णचन्द्रं श्रीमन्नृसिंहगुरुवर्यपदाब्जभृङ्गं श्रीमन्ननन्तगुरुवर्य सुतं गुणाब्धिं सम्पत्कुमारगुरुवर्यमहं प्रपद्ये। प्रह्लाद नारदपराशरपुण्डरीक व्यासाम्बरीश शुकशौनकभीष्मराल्भ्यान् रुक्माङ्गरार्जुनवसिष्ठविभीषणादीन् पुण्यानिवान् परमभागवतान् स्मरामि। भूतं सरश्च तदा स्वयं भट्टनाथ श्रीभक्तिसारबलहे करयोगिवाहान् भक्ताङ्ग्रेण वरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमनिं गणदोपन्त्यं व्यासपृष्ठलत्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुगतातं तपोनिध्यम्। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय प्रणतात्पेयपदाय च हरे परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविंदाय नमः। रङ्गनाथाय कृष्णाय वासुदेवाय हरे परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविंदाय नमो नमः। क्लेशनाशाय गोविन्दाय नमो नमः. கண்ணரென்றன் கருந்தெய்வம் ஆட்சிப்பழகி கிடப்பேனை குண்டில் பொழிப்பெய்தாற் போலா ஒரு நின்றகு வேஷாதே பெண்ணின் விருத்த மரியாதா பெருமாதரியில் பீத கவண்ணவாடு கொண்டு என்னை வாட்டம் திரைய வீசீரே. கண்ணுடைய கதை கர்மத்தை பற்றி சொல்லிட்டு இருக்க. வானப்பிரஸ்தமானந்தம் சன்னியாசாஷ்டம் அவங்க எப்படி இருக்கணும் இருக்க. அப்புறம் திருத்தாஷ்டத்தை நாளைக்கு சொல்றாரு. நாரத உவாச்சா நாரத இருட்டர் சம்பாரம் மகாபாரத கதை ஆரம்பமானது நம்ம மைத்ரேய அவர் சம்பாதம். இப்போ அதார்த்தம் இவர் ரெண்டு பேரு சம்பாதம். யாரு ரெண்டு பேரு? சுகபிரம்மமும் அந்த பரீட்சித் ராஜாவுடைய சம்பாதம். இது மத்தியத்துல நாரதவும் ஆச்சா நாரதருக்கும் விட்டுனத்தியமான சம்பாதம். கர்மத்தை பற்றி சொல்லிட்டு இருக்க. என்ன சொல்ற? கல்பஸ்த்வேவம் பரிவிரஜ்ய தேகமாத்திர விசேஷிதக கிராமீகராத்திர வினா நிர்வேக்ஷரே மஹீம். வானப்பிரஸ்தாஷ்டமத்தில் இருந்தவன் ஒரு 12 வருஷம் ಅಥವಾ 8 வருஷம் இருந்து அவரும் சந்நியாசாஷ்டமக்கு வரைச்ச பரிவிரஜ்யா சந்நியாசம் பூண்டு தேகமாத்திர விசேஷித தேகம் ஒண்ணுதான் ஆயிட்டு அவனுக்கு இன்னொன்னும் இல்லை. ஆசை துவந்தம் பரிசெருக்கின்றி இதை வந்து இல்லாத கிராமீகராத்திர விதினா உடம்பு சரியா இருந்ததுன்னா ஆரோக்கியம் இருந்தது. என்ன ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு ராத்திரி மாத்திரம் இருக்க வேண்டியது. நிரபேட்சிர என்மையின் முரபேட்சியம் இல்லாது ஒரு சுத்தனம். கிராமீகராத்திரம்னா ஒரு ராத்திரி இன்னொரு கிராமத்துக்கு உடம்புல தென்பிருந்த இதெல்லாம் கதையா. விபரியாத் யஜ்ஞசௌ வாசகா கௌபீராச்சாதனம் பரம். புறம் ஒரு கௌபீரவாசியாய் இருந்து ஒரு ஆச்சாதனம் ஒரு போர்வை இத்தனை வச்சுண்டு தெக்தம் தண்டலிங்காதேகி அந்த கமண்டலு தண்டம் ரெண்டுத்தையும் விடக்கூடாது. கிஞ்சின் அசனாபதி கிஞ்சிதன் ஆபதி ஆபத்துக்கு உதவுமானது. ஏகையவ சரேத் பிக்ஷு ஆத்மா ராமோ அனபாஷ்டயகா. ஒருத்தனே நடக்கலாம் பிக்ஷு மாதிரி ஆத்மாராமனாய் அந்த ஆத்ம விஷயத்திலேயே
நினைந்துள்கரைந்துரை அனபாஷ்டயா ஓராஷ்டயம் இல்லாமல் சர்வபூத சுகச்சாந்தோ எல்லாருக்கும் நல்லதே நினைத்துக் கொண்டு சாந்தனாயிருந்து நாராயணவனாயிருந்தோம். நாராயணியை நினைந்து நைந்து ஒழிக்கரைந்து உருவகரணம் பஷ்யேராத்மன் யரோ விஸ்வம் ஹரே சரசதோ அவ்யை. நல்ல மாதிரியே பிரபஞ்சத்தை பார்த்து சத்து அசத்தை விவேகத்திக் கொண்டு ஆத்மானஞ்ச பரபிரம்மா சர்வத்தர சரசன்மையே ஆத்மாவையும் பரபிரம்மத்தையும் எல்லாரிடத்திலையும் நிறைந்து சுத்த பிரபோதையோ சந்தோ ஆத்மானோ கதிமாத்மதிற்கு எழுந்திருந்திருக்க செய்யும் தூங்கிருக்க செய்யும் சந்தானம் பண்ணிட்டு இதை ஆத்மாவோட சந்தானம் பண்ணிட்டு கத்தியும் ஆத்ம திருப்தி ஆத்மா எந்த இடத்துல போறது எப்படி இருக்குது சிந்தை பண்ணணும். அதனை கதி சிந்தனம் பண்ணணும். அதை என்ன சொல்றான்? போகும்படி நினைக்கணும். டெய்லி எப்படி இருக்கும்? யாரு போகும்படி? ஆத்மா போகும்படி. ஆத்மாவுக்கு கெடுதில்லை. எங்க போறது? 12 லோகத்துக்கு போய் திருஞான ஸ்நானம் பண்ணி அமானவ கரஸ்பர்ஷத்தாலே அந்த திவ்ய சரீரம் வைகுண்டத்துக்கு போவான். அங்க பெருமாள் முடியில் உட்கார்ந்து விசாரிக்கிறார். இது போகும்படி ஆத்மத்திற்கு அந்த திருப்தி அப்படின்னா அந்த திருஷ்டியிலே பார்த்து பஷ்யன் பந்தஞ்ச மோட்சா மாயா மாத்திரம் அவஸ்தகா. இந்த பந்தம் மோட்சம் சரீரத்திற்கே தவிர ஒரு மாயை மாயம் என்ற மாயமே என்பதுமானுடைய மாயம் என்ன? நீராய் நிறனாய் விசும்பாய் தாயாய் தந்தையாய் மக்களாய் மத்துமாய் முத்துமாய் என்கிறபடியே இதெல்லாம் மாயா மாத்திரம் வஸ்துதா. நாபிநந்தே துருவம் மிருத்யும் அத்ருவம் பாஸ்ய ஜீவிதம். மிருத்துவுக்கு பயப்படாதே, அதுவா ஜீவனுக்கும் பயப்படாதே. அவன் கிருத்தாத்மாவளானவா மிருத்துவை தோழன் மாதிரி அழைக்கிறான். அதான் சந்தோஷமா இருக்க வேண்டியது. காலம் பரம் பிரதீக்ஷேதா, காலத்தை காத்துருக்கான். பூதானாம் பிரபவா அப்பியம். பிராணிகளுக்கு சிருஷ்டி பிரபவம் என்ன சொல்லும், லயம் இதெல்லாம் எம்பெருமான் மாயையால் நடக்கிறது. இன்பரும் விளையாட்டுடையானே பெற்றேரும் மன்னன்னு நாட்டை படை என்று இவருக்கு சொல்றான் பிரம்மாவுக்கு. அவன் என்ன பண்றான்? இவருடைய லீலைக்காக எல்லாம் படிக்கிறான். அது எல்லாம் லீலை தெரிந்தென்று சச்சேதா. இந்த சாஸ்திரம் எல்லாம் படிக்க கூடாது. காட்டுல இருக்கு என்ன சாஸ்திரம் படிக்கிறது? நோபஜீவேது ஜீவிகாம். அதான் நான் காரியம் பண்றேன், பார்ட் டைம் இந்த மாதிரி எல்லாம் யோசனையே பண்ணக்கூடாது. வாதாம் ஸ்திஜேத்து. இந்த ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் நிறுத்தணும். என்ன எரோ பாலிடிக்ஸ், எரோ கதை இதெல்லாம் சொல்லப்படாது. தற்கான் பட்சம் கஞ்சனம் சம்ஸ்தேத்து. ஒரு பக்கமும் இந்த பட்சம் சேர்றேன் அந்த பட்சம் சேர்றேன்னு யாரையோ எதையோ சொல்லிட்டு காரத்தை கழிக்க கூடாது. சிஷ்யன் அனுபத்னீதா. சிஷ்யாலையும் குறைச்சுடணும். உனக்கு சிக்கவெல்லாம் சிஷ்யன் சிஷ்யன் சொல்லிட்டு கிரந்தான் தெய்வாபியசேத் பகுன்னு அநேக கிரந்தங்களையும் படிக்கக்கூடாது. ஒரு கிரந்தம் படித்தா அந்த ஒன்னோடைய நிறுத்திக்கணும். பிறந்த அத்தியோ பண்றேன்னு சொல்றேன் காலத்தை கழிச்சிடுவாங்க. ஏன்னா காடுல இருக்கான் ஓம் காலம் கடைசி இது. இந்த கிரந்தம் எங்கன்னு வந்துட்டு நம் வியாக்கியம் உபயுஞ்சீதா. நான் வியாக்கியானம் பண்றேன் சொல்றேன். நாரம்பான் ஆரம்பே புதுசு ஆரம்பிக்கிறேன் எல்லாமே சேர்ந்து. இந்த மாதிரி யாருக்கு வானப்புரஸ்தனுக்கு சொல்லுங்க, காட்டுல இருக்கிறதுக்கு எல்லாம் அங்கன்னு வருது. நகதே ராஷ்டிரம பிராயோ தர்மஹேதுர் மகாத்மா
பரமாத்மனகா. எத்தியுடைய ஆஷ்டம் தர்மத்துக்காக இருக்கிறதே தவிர இந்த மாதிரி எதோ பண்றதுக்கு இல்லை. சாந்தஸ்யா, அவன் சாந்தமா இருக்கணும். சமச்சித்தஸ்யா, எல்லா விஷயத்திலும் சமமா இருக்கணும். யார் வந்து செய்தாலும் சந்தோஷப்படணும். இப்போ யாரான எதிர்கள் வந்து எதிர்பார்த்து போறான். அவன் யார் வந்து செய்தாலும் சந்தோஷப்பட்டாலே தவிர அவரை பத்தி காமெண்ட்ரி அடிக்கிறது இல்லை. காரணம் என்னன்னா சமச்சித்தஸ்யா விப்ரியா விதமா தெரி, இவரை செய்யணுமா இவரை உழணுமா இந்த மாதிரி யோசனையே பண்றது. எல்லாருக்கும் பொதுவாக எம்பெருமான் சேவிக்கிறது எந்த மாதிரி போறாளோ அந்த மாதிரி எத்தியும் எல்லாருக்கும் நல்லதே சொல்லணும். அவ்யக்த லிங்கோ வியக்தார்த்தோ மனிஷ் உன்மத்த பாலவத்து. யாருண்டும் டிஸ்டிங்விஷன் பண்ணாதே, மொத்தம் வித்தியாசம் காட்டாதே, எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் ஒன்னும் தெரியாது பாலவத்து குழந்தை மாதிரி இருக்கணும். கவிர் மூக்கு வதாத்மானம், கவியா இருந்தாலும் மூக்கும் மாதிரி இருக்கணும். சதிருஷ்டியா தரிசயேந்திரணாம் ஆத்மானம் சதிருஷ்டியா தரிசயேந்திரணாம். ஜனங்களை பார்க்கச்சே மூக்கிற மாதிரி வருமே கோலம் வந்து பார்க்க வேண்டியது. அத்தனையே தவிர அத்ராபி உதாகரந்தீம் இதிகாசம் புராதனம். இதுக்கு ஒரு கதை எனக்கு சொல்றேன் கேள். இது ஒரு கதையை சொல்றேன். அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சு ஒன்னும் தெரியாத மாதிரி இருந்துட்டு கதை. பிரஹ்லாதஸ்ய சம்பாரம் அஜகரஸ்ய. பிரஹ்லாதனுக்கும் ஒரு அஜகரத்துக்கும் சம்பாரமாகும். அஜகரம் என்ன? மலைப்பாம்பு. சரி, கரிஷப்படுத்திருக்கு. அதுக்கு என்ன இன்னும் ஒரு பாம்பு இருக்கு, தென்பாவு அப்படின்னா பெரிய பாம்பு, மலைப்பாம்பு. அதனை பண்றது தம் ஜெயானம் கரோபஸ்தே காவேரியாம் சகசானி. காவேரி கிட்ட எங்கே? சிவமுகா அந்த பக்கத்துல ரஜஸ்வலைஹி தனுதேசைஹி நிகூடாமல தேஜசம் தத்தாத்திரேயன் அப்படின்னு ரத்தபீட்டம் என்றது சிவகங்கை. இந்த ரத்தபீடத்துக்குள்ள அஜகரத்து மாதிரி அவர் கொடுத்திருந்தார். சரி, இது பிரகலாதருக்கும் அவனுக்கும் இது மாதிரி கதரிஷ லோகான் விசரன்னு லோகயா அவன் எங்கெங்கோ சுத்திட்டு வந்து இந்த சரியான அப்படின்னு ரத்தபீட்டான் இருத்தாங்க சிவகங்கால. விருத்தோ அமாத்தே கிரவீஹி பிரஹ்லாதோ பகவத் பிரியகா. நிறைய பேர் மினிஸ்டருடைய சேர்ந்து வந்து போனான் அந்த இடத்துக்கு. கர்மணா அகிருதி வில்வாட்சா லிங்கேர் வரணாஷ்டமாதிபிஹி. வரணாஷ்டமத்தை அறிந்தவராய் நவிந்ததே ஜனாயம் வை சோசாமித்தினதேதி நவிதந்தி ஜனாயம் வை. அங்க போய் பார்க்கிறார். தன் நத்வா அபியக்தி விடுவது பாதையோ சிரசா ஸ்புரிஷன். தத்தாத்திரேயன் அஜகரத்து மாதிரி படுத்திருக்க. சரி, அங்க போய் நமஸ்காரம் பண்ணி பாதையோஹோ சிரசா ஸ்புரிஷன் திருவடி தொழுது விவித்சுஹு நவப்ராட்சி மகாபாகவதோ வசுதா. அங்க போய் இந்த விஷயத்தை மகாபாகவதா பிரகலாதாசுரன் கேட்கிறான். விபரிஷி காயம் பீவானம் சோத்தியமோ பகவான் யதா. இந்த மாதிரி பாம்பு மாதிரி ஏன் பிறகு தத்தாத்திரேயர் வரை வித்தம் செய்வாத்தியமுகத்தாம் போகோ வித்தவத்தாமி. போகோ பாம்பு மாதிரி படுத்திருக்கிறே. போகினாம் கிருதேயோயம் நதே ஷயானஸ்ய நிருத்யமஸ்ய பிரம்மந்து ஹார்த்தோ எதையே போகா. அதுக்கு என்ன கிடைக்கிற சாப்பிட்டு ரொம்ப படுத்திருக்கு. மனஸ்தாம்பு கிடையாது வேற. எத்தனோட பட்டி இருக்கிறது வேற கூட எல்லாம் சாப்பிடும். அப்படி என்ன சாப்பாடுல நீதி இல்லை. அந்த மாதிரி நீ ஏன் படுத்திருக்கி? நதே ஷயானஸ்ய நிருத்யமஸ்ய வண்ணன் கரவையோடு படுத்துட்டு இருக்கிறே. பிரம்மன் ஹார்த்தோ எதையேவோ போகா. இந்த மாதிரி பிரம்ம ஜானத்துக்கு உபயோகமானதா இது.
அபோகினோயும் தமவிப்பிரதேகா பிவாயுகஸ்துதமம் சேத். உனக்கு எந்த மாதிரி சௌகரியமா இருக்கு நமக்கு பற்றி சொல்லும் சுவாமி. கவி கல்போ நிபுணத்திற்கு சித்திரப்பிரிய கதஸ்தமகா. கவியாயும் இல்லை, கல்பமாயும் இல்லை, நிபுணத்திற்கு நிபுணமான மிக்கால் பார்க்கிறீர். சித்திரப்பிரிய கதஸ்தமகா லோகஸ்ய குருவரக்கர்மா வீட்சிதாபிவா. உம்முடைய சேஷத்தை இந்த மாதிரி கைகளும் ஏன் இப்படி யோசனை பண்ணீர்? அதகரத்த மாதிரி நாரதோவாச்சா. நாரதன் சொல்றார், சயுத்தம் தைத்தியபதினா பரிபிருஷ்டோ மகாமனிஹி. இந்த தத்தாத்திரேயர் அஜகரத்தமாக படுத்திருந்தவர் இந்த தைத்தியபதியான பிரகலாதனால் கேட்கப்பட்டு இந்த மாதிரி சொன்னார். ஸ்மயமாகா நமப்பியாகா சிரிக்கென்று சொன்னாராம். பாகமிருத்தயம் கிருத்தகா. அவருடைய திருவாக்காலே எந்திரித்தாகா தூண்டப்பட்டு சொல்றார். பிராமணம் வாச்சா. 3 பேர், தத்தாத்திரேயன், அஜகரம், பிராமணன், 3 பேர். வேதேன உசரஷ்டேஷ்டா பவான் வாரிய சம்பத. உசரஷ்டேஷ்டா பிரகலாதனே, வேதா இதம் இதறிந்து கொள். பவான் தனு ஆரிய சம்பதா. என்னத்தை இஹோப ரமயோ ஒன்றாம் பதான் நித்யாத்ம சக்ஷுஷா. ஜனங்களுக்கு உள்கண் ஒன்றது இருக்கு, புறக்கண் 2 இருக்கு. உள்கண்ணால் பார், அத்தியாத்ம சக்ஷுஷால் பார். எஸ் நாராயணோ தேவோ பகவான். நாராயணன் எல்லாருமே ஹிருதயத்தில் இருக்கிறான் இல்லையா? பக்தியா கேவல யாஜ்ஞானம் சுனோதி துவாந்தமர்த்தவத்து. ஒருவன் நினைச்சாலே அஜானத்தை போக்கி அர்க்கவத்து சூரியன் மாதிரி எல்லாம் வெளிச்சம் கொடுத்துருவாங்க. எதுக்கு? அந்த இல்ல உள்ள பாஹ்ய சக்ஷஸ் இல்ல, அந்த சக்ஷஸால பார்க்கலாம். எந்த மாதிரி? சூரியன் லைக் மாதிரி பார்க்கலாம். அதாபி புருமே கிருஷ்ணான்னு நவராஜன் யதாஸ்திகம். ஆனாலும் அந்த மாதிரி இல்லாந்தாலும் ஒரு பிரச்சனை உத்தரன் சொல்றேன். சம்பாவனியோ ஹி பகவான் பவான் ஆத்மனை சுத்தி மிச்சப்பான். ஆத்மசுத்திக்காக வந்திருக்கிறேன். இது ரொம்பவும் சம்பாவனியம் சொல்றேன், கேளுங்கோ. கிருஷ்ணாயா கிருஷ்ணயா பவா பாகின்யா யோக்கி காமையில பூஜையா கர்மாணி காரியமானோகம் அனாயோனிஷி யோசித்தகா. யார் யாருக்கு ஆசை இருக்கோ அவளுக்கு 108 ஜென்மால வரணும். 108 யோனிகள் வரணும். கிருஷ்ணயா பவபாகின்யா, அவா சம்சார சாகரப்படுகிறே பவபாகினி. அதுல ஒரு ஆசை இருந்ததுன்னா யோக்கியை காமயிர பூரியா, யோக்கியமான காமத்தாலே யாருக்கு அபூரித்தமாயிருக்கோ, அவருடைய ஆசைகள் யாருக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கோ, கர்மாணி காரியமானோ விகம், அவ கர்மம் பண்ணியே தீரணும். நானா யோனிஷு யோசிதகா, வேறு வேறு யோனிகள்ல பறந்து எதிர்ச்சையா லோகமிமும் பிராபித்து கர்ம பிரமன். ஏதோ எதிர்ச்சையான்னா எம்பெருமானுடைய ஒரு திருவள்ளத்தாலே இமம் பிராபித்தா கர்ம கர்ம ஏதோ எங்கெங்கோ சுத்தின்று வந்து அதிகமாய் நான் படுத்திருக்கேன். கர்மபிர் பிரமன்னு ஏதோ காரியங்களாலே காரணத்தாலே நானு பிரமன் அங்கே இங்கே எல்லா யோனிகளையும் சுத்தி வந்து இங்கே பிராபித்தா, இந்த இடத்துல அனுப்பப்பட்டேன். இந்த அஜகரத்தின் மாதிரி. யாரு? பிராமணன், தத்தாத்திரேயன், அஜகரம், 3 ஒத்தனை. ஸ்வர்காபவர்கயோர்த்வாரம். ஸ்வர்க்கம் இன்பலோக சுகம், அபவர்க்கம் மேல்லோகத்து சுகம். ஸ்வர்காபவர்கயோரேகம் வாஞ்சபியோ தரதே த்வயம்
ஸ்ரீமத் வரதராஜாய மகோதாராய மங்களம் தெரிஞ்சொல்லும் நாங்கள் ஸ்வர்க்கம் வேண்டுமா, இந்த லோகத்து இன்பம் வேண்டுமா கொடுக்கிறேன், அடுத்த லோகத்து வேணும் அபவர்க்கம் வேணுமா அதையும் கொடுக்குறேன், ரெண்டுத்தையும் கொடுக்குறேன். ஆனா யாரு ஒன் கேட்க ஒன்னே கொடுக்குறேன் ஸ்லோகத்துடைய அர்த்தம். அந்த மாதிரி ஸ்வர்காபவர்க்கோர்த்வாரம் திரஷ்சாம் புனரஸ்யேச்சா தம்பதியினாஞ்ச சுகாயான்யா அவரத்தை தம்பதிகள் சுகத்துக்காக கர்மாணி குருவதாம் திருஷ்டுவா நிமித்தோஸ்மி விபர்யம். அவ பண்ற காரியத்தை எல்லாம் பார்த்து நான் ரிட்டையர்டாகி உட்காந்துருக்கேன். என்ன பண்றாவா? சுகமத்யாத்மனோ ரூபம் சர்வே உபரித்தனு காரியத்தை பார்த்து உடம்பை அப்படியே உபரத்தியோடு இருக்கு அப்படின்னு விஸ்ராந்தி வாழ்ந்திருக்கேன். மனசம்ஸ்பர்ஷான் திருஷ்டுவா ஒரு கிடைச்சி சாப்பிட்டு உட்காந்துருக்கேன். சுவாமி அஜகரத்து மாதிரி, அஜகரம் என்ன மலைப்பாம்பு. இத்தேர ஆத்மனஸ்வார்த்தம் சந்தம் விஸ்மிருத்தி வைப்புமான் அவருக்கு இந்த விஷயத்தை நினைவுமூட்டி விசித்திரம் அசதி வைத்தே கோராம் ஆத்ம சம்ஸ்கிருதி. இதனாலே விசித்திரமான காரியங்கள் நடக்கிறது, இங்க கோரமா இருக்குது. ஜலம் நிறைய பேர் ஜலத்தை தேடின்றவரா. ரிகதிருஷ்ண உபாதாவேதி சில பேரு பைசாக்கோஸ்கரம் வர அர்த்தத்திற்கோடு வரா. தீர்காதிவில் தேவரந்திரி ஆத்மனக்கு சொல்லியிருக்கிறார். சில பேர் ஆத்ம சாட்சா்காரத்துக்கோஸ்கரம் வரா. துக்காத்தேம் ச அனீஷஸ்ய கிரியா மூகா கிருதா கிருதா. இதெல்லாம் துக்கத்து ஈசனை தவிர மிக்க விஷயம் எல்லாம் துக்கத்தை உண்டு பண்றது தவிர மோகம் மயக்கத்தை உண்டு பண்ணும். அது ஆத்தியாத்மிகாதிபிர் துக்கை அருமுத்தஸ்ய கருவி. இந்த 3 விதமான தாபத்திரயங்கள், ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தைமிகம். இந்த மாதிரி துக்கத்தாலே கருது பேர் விடுபடுவாள். மத்திய கிருச்சரோகனத்தை அர்த்தை காமை கருது பேருக்கு இன்னும் ஆசைக்கு எதோ சேர்க்கிறான். பஷ்யாமி தனினாம் கிளேஷம் புத்தானாம் அஜிதாத்மனாம். தனினாம் துட்டு இருக்கிறவனுக்கு கிளேசம் ஜாஸ்தி, புத்தானாம் ஒண்ணு இல்லாதவனுக்கு அஜிதாத்மனாம். ஆனா ஆத்மாவை தெரியாதவனுக்கு தயாத அலப்தனித்தனாம் பயத்தாலே நித்திரியே வருவதில்லை. யாருக்கு? தனிகனுக்கு. சர்வத்தோ அபிவிசங்கினாம், எல்லா பக்கத்திலையும் எங்க போயிடுறதோ எந்த மாதிரி இந்த உதாரணம் கொடுக்கிறார். ராஜதோரதோஹோ சஜனான் பசுபக்ஷி தகா. இந்த ராஜா திருக்கான குடிக்கிற மாதிரி சஜனான் பசு பக்ஷி தகா அத்திபியக்காரஸ்வஸ்மின் நித்தியம் பிராணாத்ம சோக மோக பயக்ரோத ராகக்லேபியமாதயா. அப்பேற்பட்டவாளுக்கு கிளேசம் என்ன, சோகம் என்ன, மோகம் என்ன, பயம் என்ன, குரோதம் என்ன, பிரீத்தி என்ன, ராகம், கிளைபியமாதயா துக்கம் என்ன, சமம் என்ன, என்மூலாஸ்திரான் ஜக்யாத் புருகான் பிராணாத் எதோரும் கொடுத்தார். ஆசைக்காக இதெல்லாம் ஆசைப்பட்டு பிராணம் விடுறதற்கு அவனுக்கு ஸ்பிருகை ஜாஸ்தி, ஸ்பிருக்கு ஜாஸ்தி.
இதெல்லாம் விட்டாத்தான் அவனுக்கு மேலே ஏறலாம். என்மூலாஸ்யம் திருணாம் ஜஹ்யாத் ஸ்புருஷ்யம் தானாத்ததோடு பாடத்துக்கும் மற்றத்து மேலேயும் ஸ்மிருகணும். புதனானவன் என்ன அறிவாளி. மதுகார மகாசர்பி மகாசர்பௌ லோகேஸ்மின்னோ குரு உத்தமம். அதுக்கு ரெண்டு பேர் உத்தமமான குருக்கள். ஒண்ணு மதுகாரம் தேன் ஈ, மகாசர்புயி இது மலைப்பாம்பு. என்ன பண்றது? லோகேஸ்மின்னோ குரு உத்தமம் வைராக்கியம் பரிதோஷம் பிராப்தயம். தேனி கூடு கட்டுறது, தேனி சேர்க்கிறது, இவன் வந்து முடிஞ்சு போயிடலாம். அது இன்னும் போறது. அந்த மாதிரி நீ பண்ண சம்பாதிக்க பணமெல்லாம் யாரோ எடுத்துட்டு போறா. ஆனால் வைராக்கியம் இருக்கணும். மகாசர்ப்பம் என்ன பண்றது? வளர்ந்து படுத்துட்டு இருக்கிறது. இதான வந்த சாகுறது என்ன அப்படியே படுகிறது. அது தேடிட்டு போறதில்லை. அது மூவையாறது இல்லையே. பரிதோஷஞ்ச பிராப்தா இருவர் எதிர்காலாக தத்துவமா படுத்திருக்கு. எச்சிக்கையா வயம் அதனால் இது பாட்டுங்கள் என்றால் ரெண்டு. ஒண்ணு மதுகரம். மதுகாரம் அப்படின்னா தேனி. ரெண்டாவது மகாசர்க்கம். அதனால மகாசர்க்கமே படுத்திருக்கேன் நான் இங்கே. விராகா சர்வகாமே எல்லா ஆழ்கையிலையும் வைராக்கியமிட்டாய். சிக்ஷித்தோமே மதுகிருத்தாத்து. இந்த சிக்ஷை எதனால் வந்தது? தேனியினால் வந்தது. கிருத்னாப்தம் முதுகத்வித்தம் தத்வாப்யன்யோ ஹரேத்பதின். கஷ்டத்தால் வந்த வருவை வித்தம் ஹத்வா அப்யன்னோ ஹரேத்பதின். எவனோ துத்தவண்டையன் எவனோ முடிங்கிட்டு போறான். எந்த மாதிரி? மது தேனை கொடுங்கிற மாதிரி. அநீகா பரிதுஷ்டாத்மா எதிர்ச்சோகனா. ஆனா பரிதுஷ்டாத்மா எது வந்திருக்கோ அத்தோடு சந்தோஷப்படுறவன், ஆசைப்படாதவன், எது கண்டதோ எது கிடைக்கிறதோ அத்து சத்தோடு சிதா இருக்கிறவன். அதுதான் பாம்பு சொல்லிக் கொடுக்கும். நோச்சேட்சையே நீ நிறைய ஆசைப்படக்கூடாது. மகாஹிரிவ சத்வவான்னு அழைப்பாம்பு போலே சத்துவனா இருக்கிறவன் அத்திய ஆசைப்படக்கூடாது. எது கிடைக்கிறதோ அத்தோடு இருக்கணும். क्वचिदल्पं क्वचित् भूरि उज्जोनं உஞ்சேன்னம் சுவாது அஸ்வாது. சில டைம்ல அல்பமான அன்னம் கிடைக்கிறது. யாருக்கு? இந்த மகா அஹி, இந்த மலைப்பாம்புக்கு. கொச்சித் பூரி, சில டைம் பெரிய ஆகாரம் கிடைக்கிறது. உஞ்சேன்னம் சுவாது அஸ்வாதுவா. அந்த அன்னத்தை அது இதா இருக்கட்டும், தித்திப்பா இருக்கட்டும், இல்ல நாட்டுக்கு வகையா இல்லாத இருக்கட்டும், சாகும் தானே பண்றது. பாம்பு எவந்து ஆத்த வாயில் போட்டு அது முடிய மட்டும் படுத்திருக்கு. அதே ஜீர்ணிக்கணும். கொச்சித் பூரி குணோபேதம் குணஹீனவரும் கொச்சித்து. அது நல்ல குணத்தோடு கிடைக்கும் ஆகாரம். குணஹீன விதத்தை சேரதுக்குள்ளே குணமே இருக்கிறது இல்லை. ஸ்ரத்தையோபாதம் வாப்பி மானவர்த்தித்தம். சிறதத்துக்குள்ளே ஸ்ரத்தையே இருக்கிறது இல்லை. சிறதுக்குள்ளே மானவர்த்தியமாய் வருது. அந்த இரண்டு அத்தையை சாப்பிடுறது. முங்கே முக்துவாத கஸ்மின்ஸ்திதி திவானக்தம் எதிர்ச்சையா. புஞ்சே சாப்பிடுறத முக்துவாத்தா சாப்பிட்டான்னு கஸ்மின் சித் திவானக்தம் எதிர்ச்சா. ராத்திரி வருமானம் படுத்திருக்கு ஏறு மலைப்பாம்பு. அந்த மாதிரி கௌமம் துகூலம் அஜனம் சீரம் வெள்ளிக்கிழமே போவா. கௌமம் துணி இல்லை, துகூலம் போர்வை இல்லை, அஜினம் மாந்தோல் இல்லை, சீரம் சீர துணை இல்லை, வெல்கிழமே போவா வெல்கிறம் இல்லை. வசை நந்திரவி சம்பிராப்தம் தீரகம். ஆகையினாலே எது கிடைக்கிறதோ அது வச்சுண்டோ திஷ்டபு. எது வருதோ அந்த பத்தை சாப்பிட்டு துஷ்ட தீரகம் அத்தோடு சந்தோஷமா இருக்கேன்னுப்பா. நான் அது ஒண்ணும் கேட்கறது இல்லை. கொச்சிச்சையே தரோபஸ்தே சில டைம் வெறும் பூமியிலேயே படுத்திருக்கேன்.
திருண பரணாஷ்ம பஸ்மசு, புல்லு இலை பஸ்மா இத்த சாப்பிட்டு இருக்கேன் சம்டைம் ஒன்னா வளர்ப்ப சொன்ன பச்சித் பிராசாத பரியங்கே கஷிப்பூவா பரேட்சையா, சரதத்துல கொண்டு போய் விடுறா, பிராசாரத்தை கொண்டு போய் விட்டு கஷிப்பூவா பரேட்சையா இன்னத்தின் ஆசைக்காக பூஜிக்கிறதுக்கிறா சரதரே. தத்தாத்திரேயர் தானே கொடுக்கிறவர். ரதே அபாஸ் வைஷ்சரே, ரதே பாஷ் வைஷ்சரே குவாபி திக்வா சாக்ரஹவத்விபோ. ரத்தத்தில போற மாதிரி சரதரம். இந்த திக்கே வாசஸாக உடையவன், துணி இல்லை தாம்புக்கு திக்கே வாசம் அந்த கிரக அந்த மாதிரி சரதபதி இருக்கான். நாகம் நிந்தே, நானு யாரையும் குறை சொல்றது இல்லை. நச்சஸ்தௌமி, யாரையும் மேல உட்காத்துறது இல்லை, ஸ்தோத்திரம் பண்றது இல்லை. சுவாவ விஷமம் ஜனம், ஜனங்களுக்கு எந்த மாதிரி விஷமான சுவாரம் அதை மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறேன். அவங்க பேசுறது இல்லை. ஏதேஷாம்ஸ்தே ஆஷாசே உதய் காரியம் மகாத்மா, யார் வந்தாலும் எல்லாருக்கும் நல்லதா அர்த்தம் சொல்றேன் இருக்கிறா, சொல்றேன் இருக்கிறா, வேற ஒன்றும் கேட்க மாட்டேன். உதய் காத்மியம் மகாத்மனி விகல்பம் யுரியாச்சித்தௌ தாம் மனசர்த்தபிற்பரமே. அர்த்தத்தை கேட்டு வந்தவனுக்கு துக்கம் வரவில்லை. மனோ வைகாரிகே மாயாயாம் அப்படின்னு என்ன, அது இது கேட்டு வந்தவனுக்கு அது சரியா படம் கிடைச்சு அவனோட ஆசையை தீர்ந்து அதை அனுபவிக்கிறது போயிடுவான். ஆத்மானுபூதோ தாம் மாயாம் யுகியா சத்துதர்மி. வனநசீலனான முடியாதவன் ஆத்ம சாட்சா்காரத்துக்கு ஆத்மனுக்கு வேண்டுவதை கேட்கணுமே தவிர இந்த மாதிரி அது இதை கேட்கக்கூடாது. யாருண்ட இந்த தத்தாட்சேத்திரத்திற்குள்ள ததோ நிதியு விவரமேத்து சுவானுபூத்தியாத்மனிஸ்தித, அந்த மாதிரி சுவானுபூத்தியோட அனுபவிச்சு நான் இங்க உட்கார்ந்துருக்கேன். சுவாத்ம விருத்தம் மயேத்தந்தே, என்னுடைய விருத்தத்தை எனக்கு சொல்லியிருக்கேன். சுகுப்தம் விரணிதம், நான் எல்லாம் உத்தமாய் சொல்றேன், நான் விரணிச்சதற்கேன். எனக்கு வியபேத்தம் லோகசாஸ்திராபியாம் பகவான் நீ பகவத் பர, நீ எல்லா சாஸ்திரத்தையும் அறிந்தவன். பக்ஷாதனுக்கு சொல்றான், நீ பகவத் பரம் ஆகியனாலே உனக்கு இதை சொல்லியிருக்கேன். நாரதோவாச்சா தர்மம் பாரமஹம்ஸ்யம் வை முனீஷ்டுத்வா அசுரேஸ்வர. தத்தாத்திரேயனுடைய கதையை கேட்டு அசுரேஸ்வர பிரகலாதன் பூஜயித்வா தரப்பிரீதா ஆமந்திர பிரயோ சந்தோஷப்பட்டு அவரு பூஜை பண்ணி பிரயோ கிரீகம் மாதக்கு வாரம் அவரு சொல்லிட்டு போயிட்டான். எந்த கதை இது அப்படின்னா, ஒன்னு மது மதுக்காரம், மதுக்காரம்னா தேடி, இன்னும் சர்ப்பம். இவரு சர்ப்பமே படுத்திருக்காரு. நான் எப்படி காலத்தை கழிச்சுட்டு இருக்கேன், எவ்வளவு கொடுத்தா வரா என்ன பாக்குறதுக்காக சாப்பாடுக்கு வரா, பூபாடுக்கு வரா, ஆத்ம சாட்சா்காரத்துக்கு வரா. சில பேர் நிறைய பணம் கொடுக்குறா, சில பேர் ஒன்னும் கொடுக்கவே மாட்டான். எப்படி என்னுடைய காலத்தை கழிச்சுட்டு இருக்கேன், ஒரு உத்தமா இருக்கேன் என்று படிக்கிறார். எப்படி செய்து லக்ஷ்மி வல்லவரையும் தான் வந்தே குருவரம்